குட் மார்னிங். கொஞ்சம் ஜோவியலாக பேசலாம். இப்போது டயபெட்டிஸில் வந்து சில பேர் வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட உங்களுக்கு எத்தனை வருஷமாக சுகர் இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொல்கிற பதில் என்னவாக இருக்குனாக்கா, எனக்கு ஒரு 3 இயர்ஸாக சுகர் இருந்தது. எப்படி கண்டுபிடிச்சாங்கனாக்கா, சில பேர் வந்து அதிகம் யூரின் போகுது, இல்லை சில பேருக்கு புண்ணு ஆறாமல் இருந்தது, இல்லை சில பேருக்கு மயக்கம் கிருகிருப்பு வந்தது, இல்லை சில பேர் ரொட்டீனாக செக்அப் பண்ண போகையில் எங்கள் சுகர் ஒரு 300 இருந்தது 400 இருந்தது அப்படிம்பாங்க. அப்போ இந்த 2-3 வருஷமாக சொன்னாங்கனாக்கா கண்டுபிடிச்ச நாள்லேருந்து டயபெட்டிஸ் இருக்குன்னு கணக்கு எடுத்துக்கிறோம். இல்லை அப்படி தானே ரொட்டீனாக நம்ம பண்ணுவோம். ஆனால் அவங்கக்கிட்ட அடுத்த ஒரு கேள்வி என்ன வைக்கணும் அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போயாவது சுகர் செக் பண்ணி நார்மலாக அது இருக்கான்னு கேட்டால் பெரும்பாலான பேர் வந்து அதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, அவங்க வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி சுகர் அதிகம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி எப்போ நார்மலாக இருந்ததுன்னு தெரியலைனாக்கா அந்த 3 வருஷத்துல தான் சுகர் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியாது. சில சமயத்தில் சுகர் இருந்திருக்கும், ஆனால் அதுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் கண்டினியூ ஆகிருக்கும். அப்போ எக்ஸாக்ட் டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸே வந்து நமக்கு பெரும்பாலான சமயத்தில் குழப்பமாயிடுது. இது எதிலான முக்கியம் அப்படின்னாக்கா, இந்த டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எல்டர்லி பீப்புளில் வரக்கூடிய டயபெட்டிஸ் வந்து கண்டுபிடிக்கிறப்பயே பெரும்பாலான சமயத்தில் அதுக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை 5 வருஷமோ கூட முன்னாடி இருந்திருக்கலாம். ஸோ நம்ம நினைக்கிற டியூரேஷன் ஆஃப் டயபெட்டிஸ், இப்போ எனக்கு 3 வருஷமாக தான் சுகர் இருக்குது, இல்லை 4 வருஷமாக தான் சுகர் இருக்குன்றதுலேயே ஒரு கேள்விக்குறி வந்துடுது. யாருக்கு அது தெளிவாக 3 வருஷம்தான் 4 வருஷம்தான் இல்லை 5 வருஷம் தான் சொல்ல முடியும்னாக்கா, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை எப்போ சுகர் அதிகமாகுதோ அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி இல்லை 1 வருஷம் முன்னாடி சுகர் செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக நார்மலாக இருந்ததுனாக்கா நமக்கு அந்த டியூரேஷனை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். எதுக்காக இந்த டியூரேஷன் முக்கியமாக இருக்குது அப்படின்னு கேட்டாக்கா, டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் பெரும்பாலும் நாளாக தான் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஃபஸ்ட் டைமாக டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணில் ப்ராப்ளம் வந்துருக்கும், இல்லை சில பேருக்கு யூரினில் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு ரத்த குழாய்களில் ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து 5 வருஷம் 7 வருஷம் 9 வருஷம்னு லாங் டேர்மாக நல்ல கண்ட்ரோல் பண்ணாத டயபெட்டிஸில் வரும். அப்போ ஒருத்தர் டயபெட்டிஸ்னு வரையிலே கண்ணில் ஒரு ரெட்டினோபதி இருந்ததுன்னா என்ன சொன்னாக்கா, அவங்களுக்கு அன்ஐடென்டிஃபைடாக சில வருஷங்களாக சுகர் இருந்திருக்கலான்றது தான். அதனால தான் வந்து எல்லாம் சொல்லுவாங்கனாக்கா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு. ஏன்னா அது வந்து நமக்கு டியூரேஷனை கண்டுபிடிக்க உதவியாக இருக்கும். அந்த டயபெட்டிக் டியூரேஷனை நம்ம தெளிவாக டிஃபைன் பண்ணிட்டாலே நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம், எவ்வளோ தூரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், எவ்வளோ தூரம் நம்ம ஃப்யூச்சரில் காம்ப்ளிகேஷனை அவாய்ட் பண்ணிக்கலான்றதை சொல்ல முடியும்.